எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஹவு டு வெரிஃபை தி வாய்ஸ் ஆஃப் காட். ஆண்டவர் பேசினார்னு எப்படி உறுதிப்படுத்துவதுன்னு பார்க்குறோம். நம்ம ஆண்டவர் பேசினார்னு உறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலைன்னா, சில அடையாளங்களை போட்டு பார்க்கக்கூடாது. சிலர் சீட்டு போட்டு பார்ப்பார்கள். சீட்டு போட்டு கிறிஸ்துவர்களாகிய நம்ம சீட்டு போட்டு திருமண காரியம், முக்கியமான காரியத்துக்கு சீட்டு போட்டு பார்க்கறது, அந்த மாதிரி சீட்டு போட்டு பார்க்கவே கூடாது. ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1 அதிகாரம் 26 பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலனுடனே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அடுத்தது யூதாஸ் காரிவுத்து டெத்தானதுக்கு அப்புறமா அவர் பொசிஷனுக்கு யாரை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு சீட்டு போட்டு பார்க்குறாங்க. நம்ம சீட்டு போட்டு பார்க்க அப்புறமா அப்போஸ்தலனுடைய நடவடிக்கை 6 அதிகாரம் 3 ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்செய்தி பெற்றிருக்க வேண்டும். 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். யூதர்கள் பயன்படுத்தின முறை அவங்க அப்போ பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படவில்லை. சிலர் என்ன செய்வாங்கன்னா, பைபிள்லேருந்து பாதியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பைபிள் வசனத்தை வாசித்து இதுதான் நம்மளுக்குரிய வசனம் அப்படியெல்லாம் நம்ம படிக்கக்கூடாது. பைபிளை எடுத்துகிட்டு அது ஃபுல்லான கூட படிக்கலாமே தவிர்த்து நம்ம ஒரு கை வச்சுட்டு பாதியிலேருந்து எடுத்து அப்படியெல்லாம் படிக்கக்கூடாது. ஆண்டவருடைய சத்தம் உறுதிப்படுத்த என்ன செய்ய வேணும்னா, எந்த காலகட்டத்தில் இருக்குது, எந்த நேரத்தில் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ தீர்க்க தரிசனம் ஒரு சில டைமில் கரெக்டாக இருக்கும், ஆனால் அது கூட நம்ம மாம்சக்கிரியாக தான் இருக்கும். தீர்க்க தரிசனம் வந்ததுமே நம்ம உடனே சொல்ல பார்த்தீங்கன்னா, சாமுவேலை நீ போய் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னதும் தாவீதினுடைய சகோதரன் ஒருவனை அவர் நியமித்து அவரை செலக்ட் பண்ணுறாரு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஸ்டாஃப்னு சொல்லிடுறாரு. ஆபிரகாமை சந்ததிக்கு தலைவன் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னதும் இவர் அவங்க ரிலேஷனில் யாருன்னு நினைக்கிறாரு. அடுத்தது ஆகால திருமணம் பண்ணுறாரு. அப்போ இஸ்மவேலே தலைவராக்குவார்னு பார்க்குறாங்க. அதுவும் இல்லை. நம்மளுக்கு எந்த வழியாக பேசுகிறாரோ அதை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். சிலருக்கு பைபிள் வசனங்கள் மூலமாக பேசுவார், அதை வச்சு நம்ம உறுதிப்படுத்தணும். சிலருக்கு சொப்பனம் மூலமாக உறுதிப்படுத்துவார், நம்ம அதை வச்சு உறுதிப்படுத்தி சொல்லணும். சிலருக்கு தரிசனம் மூலமாக சொல்லுவார், அதை வச்சு நம்ம உறுதிப்படுத்திக்கணும். சிலருக்கு என்ன செய்வாங்க, மனிதர்கள் மூலமாக கூட சொல்லுவார், அதை வச்சு உறுதிப்படுத்திக்கணும். என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய மகனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லிட்டு வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாரு. வேலைக்காரன் ஒரு அடையாளம் காமிக்க சொல்கிறான், ப்ரேயர் பண்ணுறான். அப்போ என்னன்னா, தண்ணியை எடுத்து இந்த ஒட்டங்களுக்கு வார்த்து கொடுக்குற பெண்ணை எனக்கு காமின்றாங்க. அப்போ ரெபேக்காலே கர்த்தர் காமிக்கிற வச்சு செலக்ட்